சார் துப்பாக்கி மாதிரி இல்ல துப்பாக்கியை பீட் பண்ற மாதிரி ஒரு கதை சார். சூப்பர் நண்பா. படம் பேரு வீல ஸ்டார்ட் ஆகாதுல்ல? வீல எல்லாம் ஸ்டார்ட் ஆகாது சார். அப்ப சொல்லுங்க. என்ன சார்? அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. நண்பா 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 இது நல்லா இருக்கு நண்பா. இதை வந்து மண்டேக்கு டை அடிக்காம ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுங்க. அவர் தான் இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். நானும் அதான் சார் யோசிச்சேன். என்கிட்ட ஆல்ரெடி கிண்டுன ஐட்டம் ஒண்ணு இருக்கு, அதை பண்றீங்களா? கொடுங்க சார் பாப்போம். இந்தாங்க நண்பா. சார் இந்த நாத்தனா இருக்கு. ஆமா நண்பா, இப்படி நாரி போன ஐட்டத்தை நாராம பண்றதுதான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? சார் பாக்குறேன் சார். சார் உங்க ஊர் மக்களை ஒரு 30 பேர் துன்புறுத்துறாங்க சார். அப்ப போலீஸ் ட்ரெஸ்ல வந்து சம்மந்தமே இல்லாத அடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அதுக்கு பதில் என்ன பண்றோம்னா, அந்த டைம்ல நான் உள்ள இறங்கி எல்லாரையும் வெட்டிடுவான் நண்பா. இல்ல சார் 10 நிமிஷத்துக்கு 10 அடி தூரத்துல அமைதியாவே உட்காந்துக்கிறீங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் பொறுமையா வரீங்க சார். மற்றெல்லாம் நம்ம அனிருத்தே பார்த்துப்பாரு. ஓகே. அப்புறம் வந்துட்டு இந்த இன்டர்வல் டைம்ல லாரியில வர மாதிரி இருக்கு. நம்ம அதுக்கு பதில் ஜெட்ல வந்துடலாமா சார்? ஐயோ நண்பா, ஆல்ரெடி ஜெட்ல பறந்ததுன்னா நம்மள பறக்க விட்டாங்க நண்பா. ஜெட்டெல்லாம் வேணா, பைக்லயே வந்துடலாம். ஓகே சார், அப்ப அப்படியே போயிடலாம். கிளைமேக்ஸ்ல என்ன பண்றோம்னா, ஒரு 1000 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கு. வச்சிடலாமா சார்? நண்பா 1000 பேர் அடிச்சா நம்மள எல்லாரும் அடிச்சு தோச்சுருவாங்க நண்பா. 1000 பேர்லாம் வேணாம் நண்பா. சரி சார், அப்ப ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில ரோபோட் ஃபைட்டா வச்சு கிளைமேக்ஸ் முடிச்சிடலாம் சார். நண்பா இதெல்லாம் மாத்தினா நம்ம கேசர்ல இருந்து ஸ்மெல் வராதுல நண்பா. இதையும் தாண்டி உங்களுக்கு படம் ஓடாதுன்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, கடைசியா ஒரு வெப்பன் இருக்கு சார். உங்க எல்லா படத்தோட கிளிப்ஸையும் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு போட்டு சோக பாட்டை போட்டு ஓட விடுறோம் சார். மக்கள் எல்லாம் ஒரு ஹெவி ஹார்ட்டோட வீட்டுக்கு போவாங்க.